என்னன்பான இனிய உறவுகளே, முத்து செம்ம மாஸ்டர் பிளான் போடுறாங்க. சிந்தாமணி தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சிந்தாமணியோட காரை சீஸ் பண்ணிடுறாரு, தூக்கி எடுத்துடுறாரு. அதையும் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே சிந்தாமணிகிட்ட போட்டு காமிக்கிறாங்க. ஏய் ஏன் காரையும் எடுத்த அப்படின்னு துள்ளுது அந்த பிள்ளை ஓவரா. அதுக்கப்புறம் அப்படியே லாக் அவுட் பண்ணுறாரு. என்ன மேடம் என்ன நினச்சிட்டீங்க, என் பொண்டாட்டி என் மாமியாலும் உங்களுக்கு என்ன அப்படி பாவம் பண்ணாங்க அப்படின்னு கேட்க, ஏய் முத்து நான் என்னப்பா பண்ணேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்க சும்மா ஓவராக நடிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் வண்டியை தூக்குனது எங்கள் கடையை தூக்குனது எல்லாம் நீங்கள் தாங்கிறது எங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் போலீஸு வரும் அப்படிங்கிறாங்களா. இல்லை நான் அதெல்லாம் பண்ணலை அப்படிங்கிறாங்க. என் வண்டியை என்ன பண்ணுற, என் வண்டியை கொடு அப்படி இப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கள் எதுக்காக இப்படி பண்ணீங்க, நீங்கள் எல்லாம் சொல்லணும். என் வண்டி எங்கள் அம்மா எங்கள் அத்தை விட்டு கடை எல்லாம் வரணும், வந்தால் உங்கள் விட்டு வண்டி கிடைக்கும். அது மட்டும் இல்லை ஏன் இப்படி பண்ணீங்க அதுவும் எனக்கு தெரியணும் அப்படிங்கிறாங்க முத்து. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நானாக பண்ணலப்பா, உங்கள் உங்கள் அண்ணி இருக்குது பார்த்தீங்களா அந்த ரோஹிணி, அவங்க தான் இந்த மாதிரி பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன். தூக்கி வாரி போடுது. என்னது பார்லர் அம்மாவா, ஆமாப்பா அப்படின்னு சொன்னோன்னே பார்க்குறாங்க. அடி கேடி நீ தான் இந்த வேலை பார்த்ததா, பெரிய ஆளாக இருப்பா போல இருக்கே, இன்னும் என்னென்ன பண்ண காத்திருக்கா, அப்பா உடம்பு முழுக்க வில்லங்கமாக இருக்கும் போல இருக்கே அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி அவங்க சொன்னானா நீங்கள் ஏன் மேடம் இப்படி பண்ணீங்க, ஒரு ஏழைங்களோட வயிற்றுல அப்படி அடிக்கலாமா அப்படிங்கிறாங்க. தம்பி என்ன மன்னிச்சிருப்பா, தெரியாமல் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. இந்த வேலைக்கெல்லாம் வேலைக்கே ஆகாது, நீங்கள் கிளம்புங்க ஸ்டேஷனுக்கு அப்படிங்கிறாங்க. தம்பி உங்கள் வண்டியை திருப்பி கொடுத்துட்றேன், கடைக்கு என்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் நான் பண்ணிடுறேன், என் வண்டியை கொடுத்துருப்பா, என் மேலே கேஸ் எதுவும் போட்டுறாதப்பா அப்படிங்கிறாங்க. சரி அது இருக்கட்டும், நீங்கள் சாதாரண அக்யூஸ்டு தான், மெயின் அக்யூஸ்டு எங்கள் வீட்டில் இருக்குது, அந்த அக்யூஸ்டை நான் பிடிக்கணும்னா நீங்கள் ஒரு ஐடியா கொடுக்கணும், நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், சொல்லுங்கள் தம்பி நான் என்ன வேணாலும் பண்ணுறேன் தம்பி அப்படின்னு சிந்தாமணி சொல்ல கால் பண்ணுறாங்க. நீங்கள் ரோஹிணிக்கு கால் பண்ணுங்கள், ஏன்னா ஆதாரம் வேணும், எங்கள் வீட்டில் இருக்காங்களே அவங்கெல்லாம் டேய் முத்து உனக்கு வேறு வேலையே இல்லைடா அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க, அதனால் நீங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி பேசுங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த சிந்தாமணி ரோஹிணிக்கு கால் பண்ண, என்ன ஆண்டி என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, இங்கே பாருமா ரோஹிணி நீ சொன்னேன்னா உங்கள் கடையெல்லாம் தூக்கிட்டேன், வண்டியெல்லாம் தூக்கிட்டேன், ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் வண்டியை தூக்கி வச்சுருக்காங்க, இப்போ நான் என்னம்மா பண்ணுறது அப்படிங்கிறாங்க. ஐயோ ஆண்டி நான் உங்களோட கடையை மட்டும் தான் எடுக்க சொன்னேன், நான் வண்டியை தூக்க சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருமா நீ தானே மீனா வந்து எப்போவுமே எங்கள் விஷயத்தை தலையிடக்கூடாது, அவங்க பாட்டுக்கு அவங்க கஷ்டத்தை நினைக்கணும் அப்படின்னு நீ பண்ணுன்னு சொன்னீல. ஆமாம் சொன்னேன், அதனால தான் நான் எல்லாத்தையும் பண்ணேன், கூட 2 எக்ஸ்ட்ரா செஞ்சால் நீ என் மேலே சந்தோஷப்படுவேண்டு, ஆக மொத்தம் நீ தானே இதுக்கு ஆரம்பமே, நான் பாட்டுக்கு ஜிம்முக்கு போனேன்னா நான் கராத்தே கற்றுக்கிட்டேன்னா யோகா பண்ணேன்னா அப்படி சும்மா தானே இருந்தேன், நீ தானே பார்வதி வீட்டுக்கு வந்து அப்படியே எல்லா ஐடியும் கொடுத்துட்டு போனேன், அப்போ நீ தானே இதில் பங்குதாரரு, ஒழுங்கு மரியாதையா காசை கொடு அப்படிங்கிறாங்க. என்னது காசா, ஆமாம் நான் இங்கே போகிறது அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்க ஆண்டி என்னால் தர முடியாது, அம்மா நீ இப்படி தர முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா என்னை போலீஸ் பிடிக்கும், அப்போ நான் உன்னையும் போட்டு கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க. போட்டு கொடுத்துக்கோங்க, என்ன ஆதாரம் இருக்குன்னு நான் கேட்பேன். அப்படியா இப்போ நீ பேசின பாரு இதுதான் ஆதாரம். என்னது நான் என்ன பேசினேன் அப்படின்னு சொல்ல, இனிமேல் நீ ஒன்றும் சொல்ல தேவையில்லை, வைடி ஃபோனை அப்படின்னு வச்சுடுறாங்க. என்ன தம்பி நான் பேசுனது கரெக்டாக, சூப்பர் மேடம் சூப்பர், 5 பைசாவுக்கு நடிக்க சொன்னால் 500 ரூபாய்க்கு நடிச்சிட்டீங்க, ஓகே இது போதும் அப்படின்னு ஃபோனை வாங்கிக்கிறாங்க. தம்பி என் வண்டி அதெல்லாம் நான் சொன்ன மாதிரி இருப்பேன், உங்கள் வண்டி வந்துடும், அப்போ எங்கள் கடை வண்டி அதெல்லாம் நான் கண்டிப்பாக தந்துடுறேன் தம்பி அப்படிங்கிறாங்க. சரி நான் முக்கியமான ஆளை போய் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அங்கேருந்து கிளம்புறாரு. எவ்வளோ பெரிய தில்லாலங்கடி வேலை பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த சிந்தாமணி உடனே பைக் ரெடி பண்ணி கொடுத்துருது. பைக்கோட வீட்டுக்கு வராங்க. மீனா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராரு. வந்து என்னங்க இதோ உன் பைக் வந்துருச்சு இந்தா சாவி அப்படிங்கிறாங்க. ஆனால் ரோஹிணி பார்க்குறாங்க, ஐயோ சிந்தாமணி சொன்னுச்சே, அப்போ வண்டியோட வந்துட்டானே நம்மளை போட்டு கொடுத்துருப்பாளா, என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் புரியலையேன்னு தவிச்சிட்டு இருக்க. கரெக்டாக மேடம் பார்லரம்மா வெளியில் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நடந்ததை எல்லாத்தையும் அப்படியே புட்டு வைக்கிறாங்க. வச்சா கையோட பார்க்குறாங்க. விஜயா அடிச்சு, என்னடி மனுஷினி குடும்பத்தில் இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இனிமேல் இதுக்கு மேலே பேச்சுக்கு வேலையே இல்லைடா மனோஜ், இவ தேவையில்லடா, எப்போ பாரு அங்கே ரவுடிங்களோட தொடர்பு வச்சிருக்கிறா, காசை வாங்குறா, திருட்டு நகையை வாங்குறா, அடிக்க சொல்லி பண்ணுறா, இப்போ பாரு வண்டியை தூக்க சொல்லியிருக்கா, அட்டே அப்பா இவ பெரிய ஆள் தான். ஐயோ ஆண்டி நான் வண்டியெல்லாம் தூக்க சொல்ல ஆண்டி, பூக்கடையை மட்டும்தான் தூக்க சொன்னேன், அப்போ ஒருத்தவங்க பொழப்பில் வயிற்றுல மண்ணள்ளி போடுறீங்களே அது மட்டும் ரைட்டா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அறை குட்டுக்குது பாருங்க. மீனா ரோஹிணிக்கு குருமி கூத்தாடுது. அப்படியே பார்க்குறாங்க. என்னடி நினச்சிட்டு இருக்க, விஜயாவும் சேர்ந்துக்கிட்டு பேசுது, ஒருத்தவங்க வயிற்றுல அடிக்கிறியா, இதெல்லாமா நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படி இப்படி பேச, ஆண்டி நான் மட்டும் மீனா அம்மாவிட்ட கடையை தூக்குனுக்கு ரொம்ப பேசுகிறீங்களே, மீனாவோட கடையை நம்ம வீட்டு வாசலேருந்து தூக்க வச்சிங்களே, நீங்கள் மட்டும் அது பண்ணலாமா, அவங்களோட வயிற்றுல
எடுத்து அடிக்கலாமா அப்படின்னு ரோஹிணி சொன்னோன்னா அப்படின்னு எல்லாரும் பேந்த முழிக்க அண்ணாமலை வராரு. என்ன விஜயா நடக்குது, என்ன சொல்கிறா ரோஹிணி அப்படிங்கிறாங்க. அது இல்லைங்க, நானாக பண்ணலங்க, ரோஹிணி தான் பண்ணா அப்படின்னு சொல்ல, இல்லை அங்கிள், அவங்க தான் மீனாவை ஏதாவது பண்ணணும்னு சொன்னாங்க, கடையை வேணால் எடுத்துட்டா அவளால் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு நான் சொன்னேன். மற்றபடி மீனா கடை எடுக்கிறதுக்கு அத்தை தான் ஆண்டி தான் பிளான் போட்டாங்க அப்படின்னு சொல்ல, பார்த்தா பெல்ட் எடுக்கிறாருங்க. அட்டி விஜயாவுக்கு வெளிர் ஓட்டுறாரு. நீலாம் ஒரு மனுஷியா, என்னண்டு நம்ம வீட்டு மருமக பொழப்பு நடத்துது, அதுவும் நம்ம வீட்டில் வச்சு. அடுத்த வீட்டுக்காரங்க கூட இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அம்மா கடைப்படாதம்மா, கடை எடுமா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நீ அடி வயிற்றுல கையை வச்சுட்டியா, சி நீலாம் என்ன பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போலீஸுக்கு போன போடுறாரு. அடி தோலை உரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டே மனோஜ், நீ உண்மையான ஆம்பளை இருந்தா உன் பொண்டாட்டிக்கு 4 கொடு, அது உன் இஷ்டம், நீ கொடுக்கல அப்படிங்கிறாரு. இல்லைப்பா நான் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாங்க. என்ன மனோஜ் என்னை அடிக்கிற? ஆமாம், நீ பண்ணது எவ்வளோ பெரிய விஷயம், இப்படிலாம் பண்ணலாமா, அந்தம்மா உன்னே என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறாங்க. உனக்கு தான் அவங்கள பிடிக்காதுல்ல மனோஜ், பிடிக்காதுங்கிறது வேற, ஒருத்தவங்களுக்கு துரோகம் பண்ணுறது வேற. சே இப்படிப்பட்டவன் நீ என்னென்ன வேணாலும் பண்ணுவ அப்படிங்கிறாங்க. கரெக்டாக 2 பேருமே போலீஸுக்கு ஃபோன் பண்ண வந்துடுறாங்க. இங்கே யார் விஜயா, யார் ரோஹிணி அப்படிங்கிறாங்க. நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன்னு அண்ணாமலை சொல்ல, உடனே பார்க்குறாங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படிங்கல, 2 பேர் பொழப்பை மண்ணள்ளி போட்டிங்கல்ல அதுக்கு தான் அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படின்ட்டு விஜயா சொல்லுது. ரோஹிணி என்னங்க அப்படிங்குது. என்னங்க நீங்கள் போயிட்டு அங்கே ஸ்டேஷனில் போய் 1 2 3 என்னங்க அப்படிங்கிறாரு அண்ணாமலையும் முத்துவும். என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா தானே இருக்கும், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.